இந்த நாளில் கூட உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், இயேசு பிறந்த நாடகம். அதில் இயேசு பிறந்த நாடகத்தில் எப்படி ஒரு 50 பேர் வேணும். யோசிப்பு, மரியாள், அப்புறம் தேவதூதர்கள், அப்புறம் வானசாஸ்திரிகள், அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்க, ஏஞ்சல் எல்லாம் வருவாங்க. அந்த 3 இது வானதூதர்கள், அப்புறம் வானசாஸ்திரிகள், ஆடு மேய்க்கிறவங்க 4 பேர், இவங்க ஒரு 4 பேர், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம். இதில் ஒரு பையனை சேர்க்கல. காரணம், அந்த பையன் கொஞ்சம் திக்கி பேசுவான். சரளமாக பேச்சு வராது, ரொம்ப சரளமாக பேச்சே வராது, ரொம்ப திக்கி பேசுவான். அந்த பையன் வீட்டில் அம்மாட்ட வந்து, அம்மா டீச்சர் என்னை மட்டும் ஓரங்கட்டிட்டாங்கம்மா, என்னை மட்டும் ஓரங்கட்டிட்டாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்துட்டாங்கம்மா, என்னை சேர்க்கல, நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுன்னு அம்மாட்ட சொல்லிச்சு. அம்மா போச்சு, ஐயம்மா ப்ளீஸ்மா, ஏற்கனவே திக்கி பேசுகிறான், எல்லாரும் திக்குவாயன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் அவனை சேர்த்துக்கோங்க, ப்ளீஸ் அவனை சேர்த்துக்கோன்னு ரொம்ப கெஞ்சிச்சு. டீச்சரும் இறக்கப்பட்டு சரி சேர்த்துக்கிறேம்மான்னு சேர்த்து நாடகத்தில் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட என்னென்னா, அந்த யோசேப்பும் மரியாளும் அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் குடிமதிப்பு எழுதுவதற்காக எங்கே வராங்க? பெத்லகேம் வராங்க. சென்சஸ் கணக்கு எழுதுறதுக்கு. அதான் ஃபஸ்ட்டு உலகத்துடைய சென்சஸ் கணக்கு எழுதுகிறான். அதுதான் கிபி கிமு, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று எழுதப்பட்டது. அதுக்கு தான் அந்த சென்சஸ் குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு. இன்றைக்கும் சென்சஸ் கணக்கு, ஜாதி வரி கணக்கு, எல்லா கணக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கணக்கு எழுதுவதற்காக வர்றாங்க. வர்ற இடத்துல அந்த அம்மா பிரசவ வலி. அங்கே நம்ம ஊர் மாதிரி இப்போ அங்கே கூட பாஸ்ட் வந்தார். விச்சூர்லேருந்து வரப்போ நான் காடாக இருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையான்னு கேட்குறாரு. இன்றைக்கி எவ்வளோ டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில். ஒருவேளை இதுதான் வெளதிகமேடு, பசுவன்பாளையம், ஞாயிறு கொஞ்சம் பின்தங்கின பகுதி. ஒரு 5 கிலோமீட்டர் போனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 10 கிலோமீட்டரில் ரெட்டில்ஸ் வந்துடுது, 10 கிலோமீட்டரில் மீஞ்சூர் வந்துடுது, அதுவும் 1 கிலோமீட்டரில் போனால் பைபாஸு, எங்கேனாலும் போகலாம். பைபாஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த வலி வந்தேன்னா அந்த வலி வர்றப்போ அவங்க வந்து ஒரு சத்திரத்தமாக கேட்டு வராங்க. அந்த சத்திரத்தில் அந்த சத்திரத்துடைய மேனேஜர் தான் அந்த பையன் திக்குவாய். அவங்க வந்து இடம் இருக்கான்னு கேட்குறப்ப இங்கே இடம் இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். அதை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 10 நாள் அவன் இப்போ இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லைன்னு ஒரு 10 நாளாக யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த திக்குவாய்ங்கிறதால ரொம்ப ட்ரெயினப் ஆகிறான். இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லைன்னு 10-15 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கான். நல்ல டெவலப் ஆகிட்டான். அந்த நாடகத்துக்கு முன்னால் ரிகர்சல் வந்து யூனிஃபார்ம்லாம் போட மாட்டாங்க, அந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. சாதாரண எல்லோரும் முகம் தெரியும். ஜோசுவா முகம் ஜோசுவாவுக்கு தெரியும், பெனியல் முகம் பெனியல் தெரியும், பால் அறிவானந்தோட மகன் முகம் எனக்கு பால் அறிவாந்த மகனுடைய முகமாக எனக்கு தெரியும். இதெல்லாம் அன்றைக்கி மேக்கப் போட்டோன்னா முகம் தெரியாது. எல்லோரும் நின்னோன்னா வந்து அந்த யோசிப்பும் மரியாளும் கழுதையில் இயேசு பிறந்தப்போ தான் கழுதையில் கூப்பிட்டு வரதா சொல்லும். கூப்பிட்டு வந்தோன்னா அவன் அப்படியே பார்க்குறான். அவங்க வந்து இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவன் இப்படி பார்க்குறான், என்ன சொல்கிறதுன்னு இல்லை. அங்கே டீச்சர் சொல்கிறாங்க, டேய் இடமில்லை சொல்கிறாங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இடமில்லைன்னு. அம்மா அங்கேருந்து அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறப்போ, சண்டே ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறப்போ பிள்ளைங்க டான்ஸ் ஆடும் ஸ்டேஜுக்கு இந்த டீச்சர் டான்ஸ் காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு ஓரமாகவோ இங்கேருந்து அதை விட சூப்பராக அவங்க அப்படியே அந்த கையை காலை பார்த்து பிள்ளைங்க டான்ஸ் ஆடும். அந்த ஒரு பிலோ 8-9 வயசு பிள்ளைங்க எல்லாருமே அந்த டீச்சர் அதே மாதிரி அவங்க அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இடம் இல்லை, எங்கள் வீட்டிலும் இடம் இருக்கிறதோ வாங்கணும். என்ன சொன்னா? எங்கள் வீட்டில். அங்கே சீன் அப்படியா? அங்கே சீன் என்னது? ஒரு குழந்தை மனசு எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு ஒரு குழந்தை மனசு. இதுதான் ஜீசஸுடைய தன்மை. அவர் உதவி செய்யும் ஆண்டவர், வாழ்க்கையில் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி தகப்பனை கூப்பிடுறப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர். தாவீதின் குமாரனே எனக்கு சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப்னு ஒரு சத்தம் வந்த பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனை பார்த்து கேட்கிறார். அவர் ஊருக்குள்ளே வர்றாரு. ஊருக்குள்ளே வர்றப்போ நிறையா கூட்டம், ஒரு கண்ணு தெரியாது, சத்தம் கேட்குது, ஆட்களுடைய சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டோன்னே யா என்னன்னு கேட்குறப்போ சன் ஆஃப் டேவிட் தாவீதின் குமாரன் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய விசுவாசம் என்ன சொல்கிறான்? ஐயா எனக்கு வாழ்வு கொடுங்க. மிகுந்த சத்தமாய்
மிகுந்த சத்தமாய் ஒரு விசுவாசத்தோடு ஃபெய்த்து. கிறிஸ்தவமே என்பது விசுவாசம் தான். ஃபெய்த் விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யார் இயேசுவை நோக்கி நம்மை உருவாக்கின தகப்பனை நோக்கி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறோம், இப்போ நான் ஒரு காரியத்துக்கு ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சில வேளையில் அதில் இப்போ ரிசல்ட் இல்லை. ஆனால் சில காலங்கள் கழித்து எதுக்கு அந்த நேரத்தில் இது ரிசல்ட் இல்லை? ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படி அவருடைய கைக்குள் அடங்கியிருங்க. நிச்சயமா ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி உடைய கைக்குள் நம்ம என்ன இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அந்த ஆண்டவர் எப்பவுமே உதவி செய்யும் ஆண்டவர். அவர் ஒரு காலத்திலும் கைவிடாத ஆண்டவர். அவரை நோக்கி யார் பார்க்குறோமோ, ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், இல்லை வேற மதமாக இருக்கலாம், கிறிஸ்து இல்லைன்னு சொல்லலாம், கிறிஸ்துவே பொய்ன்னு சொல்லலாம், ஃபாரின்கிறோன்னு சொல்லலாம், யாருன்னு சொன்னாலும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபைன்னு அவர் உதவி செய்யும் ஆண்டவர். அந்த உதவி செய்யும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறங்க தான் முக்கியம். சைனாவில் வெள்ளைக்காரங்க வந்து இந்தியாவில் மிஷனாக இருந்த மாதிரி சைனாவில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை கிடச்சிது. அதே மாதிரி அந்த காலங்களில் சைனாலேருந்தே அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பணுன்னா சைனா நாடு வந்து கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடுச்சு. நம்ம நாடு வந்து சோசியலிஸ்ட். நம்ம நாடு வந்து கம்யூனிஸ்ட்டும் இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே இந்தியா தான் அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம். இந்தியாவில் தான் உலகத்திலே எல்லா மக்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு சட்டங்கள். பின்தங்கின மக்கள், அதாவது இப்போ இந்த பின்தங்கின மக்களுக்கு ஒரு சட்டம், இவங்க இங்கே ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சட்டம். இப்படிலாம் இந்தியாவில் தான் உலகத்திலே ஒரு வித்தியாசமான கண்ட்ரி. ஏன்னா இங்கே இருக்க தலைவர்கள் காந்தி, அம்பேத்கர், பட்டேல், இதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம், காமராஜர், இது மாதிரி தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சைனாவில் அது வந்த பொழுது அப்போ கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப நெருக்கடி வந்துச்சு. அவங்க அந்த வெள்ளைக்காரங்க இருக்கிறப்போ ஒரு கூட்டத்துக்கு வந்து அவங்க உதவி செய்கிறாங்க. அதில் நிறைய பெண்கள் விடோஸ் ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சு அந்த ஹாஸ்டலில் அந்த பெண்களே என்ன பண்ணுறாங்க, அப்பளம் செஞ்சு வைக்கிறது, சப்பாத்தி செஞ்சு வைக்கிறது, ஏதாவது பொருள் செஞ்சு அவங்களே அவங்க லைஃபுக்கு செட்டில் ஆகிற மாதிரி அவங்க எல்லா வேலையும் அவங்க செஞ்சு 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 அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வெள்ளைக்காரங்க போனாலும் தான் இருந்து வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வழிமுறையை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் நாடு அந்த அன்னைக்கு வந்து ராஜா, அந்த அதிபர் வந்து யாரும் கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் நசுக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவன் கொல்லப்பட வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக இருந்தார். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு கூட்டம், இதே மாதிரி ஒரு கூட்டம் மக்கள் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு அவங்கள அடிக்கிறதுக்கு பல வகையில் பல ஆட்கள் அனுப்புகிறார். அவங்கள அழிக்கிறதுக்கு வழுதிக வீடு என்ட்ரன்ஸ் வரையும் வருவாங்க, திரும்பிடுவாங்க, வீட்டு வரையும் வருவாங்க, போக முடியாது, ஏதாவது பிரச்சனை வாங்கல, வர்றவன் செத்து போவான். எலியாவை பார்க்க போகிறப்போ 50 பேர் வருவான், ப்ளஸ் 50 + 1 செத்து போகிறான்ல, அக்கினி வந்தோன்னே இறங்கி போதா. அப்போ கடைசி ஒருத்தன் வந்து சொல்லுவான், என் பிராணம் உனக்கு ஜீவனாக இருக்கட்டுப்பா, என்னை அழிச்சிடாது. அவன் கூப்பிடுறான், கூட வந்திருக்கேன், எனக்கு ஒய்ஃப் பிள்ளைய இருக்கு, நீ அழிச்சிடாதான் கெஞ்சுவான். அதே மாதிரி அந்த பவர் இன்னைக்கும் ஆண்டோடைய பவர் இருக்குது. அப்போ அந்த அதிபரே என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்சியாளரே அவங்கள அழிப்பதற்காக பெரிய மிலிட்ரியோடு உள்ள வர்றாரு. ஆனால் உள்ளே வந்துட்டு அவரால் வீட்டுக்குள்ளே என்ட்ராக முடியல. அங்கே அக்னியும் கந்தகமும் எரிக்குது அவர் உடம்ப. அப்படியே சரண்டர் ஆயிட்டான் அவன். ஒருவேளை அந்த எபினேசராய் நம்மோருக்கு உதவி செய்யும் ஆண்டவராய் இன்னாலும் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, பார்க்குற மக்களுக்கு அவர் ஒரு காலம் எப்பவுமே வாழ்வு கொடுக்கிறவர். இன்னைக்கு இந்தியாவில் மிஷன் இருக்குன்னா கடவுளுடைய பெரிய கிருபை, கடவுளுடைய பெரிய இரக்கம். எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலையும், அந்த எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலையும், நேற்று கூட ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப டெரரிஸ் ஏரியாவில் 5 பேருக்கு ஞானஸ்தானம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இமானுவேல் பால், IMSல இமானுவேல் பால்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். சொன்னார், ரொம்ப டெரரிஸ். கடந்த வருஷத்தில் பாஸ்டர்ஸோடு மகாராஷ்டிரா மாநிலம் போயிருந்தேன். நிறைய ஒரு 40 பாஸ்டர் வந்திருந்தாங்க சென்னையில், வட சென்னையிலேருந்து. அங்கே ஒரு எழுப்புதல் ரிவைவல் மீட்டிங். அப்படி ஒரு ஹீலிங், அப்படி ஒரு அற்புதம் அந்த மீட்டிங்கில். அதே மாதிரி அடுத்த மீட்டிங் அவர் ரெடி பண்ணுறப்போ நடத்தவே விடலை. அடுத்த 2 மாதம் கழித்து அந்த மீட்டிங்கை நடத்த அதுக்கு ஏற்பாடு பண்ண பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி இன்னும் ஜெயிலேருந்து வரல. அப்படிப்பட்ட பின்தங்கின இடத்துலையும் ஆண்டோடைய வல்லமை இருக்குன்னா
அவங்களுடைய ஜெபம், ஆண்டோடைய கிருபை, இரக்கம். நீங்கள் நானும் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இன்னும் நடத்தி நமக்கு எல்லா நாட்களையும் அந்த தம்பி ஜோசுவாவுடைய ஊழியத்தில் ஆண்டவர் இன்னும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41 சொல்றாரு, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. மோசேட்ட சொல்றாரு, தாவீதுட்ட சொல்றாரு, எல்லாத்துக்கும் do not worry about it, do not shake, கவலைப்படாத, கலங்காத, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஏழை மனிதன் ரொம்ப ஒரு பின்தங்கின ரோட்டில் வியாபாரம் பண்ணுறாங்களே, ரோட்டில் தெரு இப்போ அதை அந்த 1000 ரூபா கொடுத்தா ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துட்றான். அதில் ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணோடனே அது திரும்ப தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி என்ன ஆகிட்டு அவன் ஆன் பண்ணி இடியாப்பம் இல்லை என்ன விற்கிறானோ அதை சொல்லிக்கிட்டே இருக்குது. சம்சா சத்தம் போட வேண்டாம். ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் அவன் தான் சத்தம் போடணும். ஏன்னா இப்போ 12வது மாடி வரையும் அவன் சத்தம் போடுறது கேட்காது. இப்போ அது தூக்கி அப்படி பிடிச்சா போகும். வெறும் 1000 rupees தான் அது. சும்மா அதுக்கு பெரிய இல்லை, ஒரு பட்டன் நமக்குன்னா ரெக்கார்ட் ஆயிரும். அதை விட்டு திரும்ப அதை பாடிக்கிட்டே இருக்கும். அவன் ஆஃப் பண்ணுறவன் அது என்ன ஆகும்? அதே மாதிரி ரொம்ப பின்தங்கின ஒரு மனிதன் பின்தங்கின வியாபாரம் பண்ணுறான். நல்ல ஒரு மனைவி, அன்பான மனைவி, வருமானத்துக்கு அந்த மாதிரி செலவு பண்ணுறது. இப்போ ஒரு வீட்டுக்கு ஆம்பளை எல்லாம் 1000 rupees, லேடிஸ்னால் 500 ரூபா சம்பளம் இருந்தால் தான் ஒரு வீடு லைஃப் பண்ண முடியும். பிள்ளைக்கு ஃபீஸு, யூனிஃபார்ம், இன்றைக்கி இருக்க கல்ச்சர், அப்புறம் பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் சிக்கன் 65, KFC, இன்றைக்கி இருக்க உணவு ஃபாஸ்ட் நூடுல்ஸு, இப்படி இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஏதாவது வாரத்தில் ஒரு நாளாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க. எல்லோரும் வாங்கி கொடுக்காங்க, நம்மளும் வாங்கி கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் பீச்சுக்கோ சினிமாக்கோ எங்கேயோ கூப்பிட்டு போகணும், கடைக்கு கூப்பிட்டு போகிற நேரத்தில் வாங்குறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட காலங்கள். அப்படி ரொம்ப பின்தங்கின வருமானம். குழந்தை பிறகு, முதல் குழந்தை பெண், அடுத்த குழந்தை பெண், அடுத்த குழந்தை பெண், இன்னும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறேன், பொம்பளை பிள்ளை, இன்னும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், இன்னமும் பொம்பளை பிள்ளை. கடைசியில் 7வது பிள்ளை பிறகு இன்னும் வேண்டாம்னு பேர் வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? குழந்தைக்கு பேர் என்னது? இனிமே குழந்தை வேண்டாம். ஏன்னா வர்ற வருமானத்தில் 100 ரூபா வருமானம், அதில் எப்படி சாப்பிட முடியும்? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றான். சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறான். பஸ் ஏறி போகிறப்போ பஸ்ஸில் ஒரு அம்மா குழந்தைய கையில் கொடுத்தா, குழந்தைங்க ஏன் சீட்டு பொடியாக வந்து எடுத்துக்கிறேன்னு கொடுத்துச்சு. குழந்தைய வாங்கி அந்த சீட்டில் வச்சான். வந்துருங்கம்மா உங்களுக்கு வச்சுருக்கேன்னா. பஸ்ஸு கிளம்ப போகுது. பஸ்ஸு கிளம்ப போகிற நேரத்தில் அந்த அம்மா வரல. ஐயோ குழந்தை யாருது சத்தம் போடுறான். அந்த அம்மா
ஏன் வரவே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் இறங்கடா பஸ்ஸு போனோம், நீ குழந்தை யாருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வா என்ன இறக்கி விட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த சர்ச்சைக்கு உள்ள போய் உட்காந்தான். பெரிய சர்ச்சு, பெரிய சர்ச்சு, அந்த வேளாங்கண்ணி சர்ச்சு பார்த்துக்கோங்களேன், அதே மாதிரி இல்லைன்னா கத்தீட்ரல் சர்ச் மாதிரி பெரிய சர்ச்சு, ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டர்சன் சர்ச்சு, அதே மாதிரி பெரிய வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க ஜோம் பண்ணுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடையாளத்துக்கு ஹைகோர்ட் போனீங்கன்னா ஆண்டர்சன் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஆசி சர்ச் இருக்குது, அதே மாதிரி இங்கே இன்ஃபன்ட் ஜீசஸ் இருக்குது. இதே மாதிரி வர்றாங்க போகிறாங்க. இவன் குழந்தை கொண்டு ஆல்டரில் போட்டுட்டு, அப்பா 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு வந்தது, பொம்பளை பிள்ளையாக போச்சு, வேண்டான்னு பேர் வச்சேன், இப்போ இந்த குழந்தைய நான் விட்டுட்டு போகிறேன்னா ஆல்டரை விட்டுட்டு வெளியே போனான். வெளியே போகிற நேரத்தில் தெருநாய் ஒரு 5-6 ஓடி வருது, அந்த பிள்ளையை கடிச்சு எடுக்க போகுது. இது தூரமாக பார்க்குறான், ஐயோ குழந்தைய அந்த நாய் கடிக்க போகுதுன்னு குடுன்னு உடனே எல்லா நாயும் வெட்டிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிறப்போ அந்த அம்மா ஏற்கனவே டென்ஷனு. எதுக்கு? 7 பொம்பளை பிள்ளை, 7 பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ராஜேஷி மாதிரி கஷ்டப்பட்டுருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் வீட்டுக்கு போய் என்ன சொல்லுதோன்னு தெரியலங்கிறப்போ அவன் என்னையான்னா இதே மாதிரி சொல்கிறான், நம்புறியோ நம்பலையோ இதான். அந்த அம்மா சொல்லுது, 1 கிலோ அரிசி வாங்குகிறோம், 1/2 கிலோ பொங்குறோம், 7 + 2, இனிமேல் இந்த பிள்ளையை சேர்த்து 8 + 2 அவ்வளோதானே, கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கஞ்சா காய்ச்சிக்கிறோம், இதில் ஏன் கவலைப்படுறேன்னு வச்சான். உலக பிரகாரமாக சாதாரண ஒரு மனிதனே இப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம வலது கையை பிடித்து கொண்டு நீ தண்ணீர்களை கடக்கும் போது ஏசாயா 41 சொல்ற, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது, நான் உன்னை உருவாக்கினேன். ஏசாயா 44. உண்மைக்கு பாவங்களை கார் மேகத்தை போல, ஐயோ மழை வந்துருச்சு, இடி மின்னல் வந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ ஒரு காற்று அடித்தோடனே அந்த கார் மேகம் எப்படி பறந்து போதோ ஏசாயா 44:22 இவ்வளோ அழகாக சொல்கிறார். இஸ்ரவேல் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 115. இஸ்ரேல் வீட்டாரே, அவங்களெல்லாம் நம்பாதீங்க, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், இஸ்ரேல் வீட்டாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புறப்ப நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை 139:23 நினைக்கிறேன், நம்முடைய தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை. ஒருவேளை என்ன நோக்கத்தோடு என்ன தேவையோடு எபினேசர் திருச்சபைய அருமையான அன்பு ஐயா ஜோஸ்வா ரூபன் பிரகாஷ் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு, மேலே வந்தோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தர போடலை, மேலே ஷெட்டு போடணும், இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காருங்க. தப்பு இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ், இம்மானுவேலராக. மத்தேயு 1:23. லார்ட் வித் அஸ், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். வானத்தை பூமி படைத்த ஆண்டவர், பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடவுளுடைய சித்தம் இருந்தா யாராவது கொண்டோ இல்லை உங்களையே கர்த்தர் வானத்தின் பல கலைகளை திறந்து இடம் கொள்ளார் போக மட்டும் ஆசீர்வதிக்கும் தகப்பன் நம்மோடு இருக்கிறார். எபினேசராய் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். பயப்படாதே, திகையாதே, நான் உண்டு. எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டோம். ஆர்எம்எஸ் அந்த விச்சூர் ரோடில் நியூட்டன் தாண்டி வர்றப்போ பெரிய ஹாஸ்பிட்டல், சகல வசதியோடு 50 பெட் இருக்குது. என் பிள்ளைங்க 4 பேர் டாக்டரு, நிறையா 100 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்கிறாங்க. நான் ஆரம்பித்து ஆகஸ்ட் 29 வந்தால் 1 இயர், 11வது மாதம். ஒரு மாதத்துக்கு சம்பளமே 12 லட்ச ரூபா. கொஞ்சம் பிள்ளைங்க கடன் வாங்கிட்டாங்க, பயங்கர கஷ்டம். கடன் வட்டி எதுக்கு கட்டணும்? வட்டி கட்டுறது எனக்கு பிடிக்காது, வட்டிக்கு வாங்குறதுக்கு பிடிக்காது, கொடுக்கவும் மாட்டேன், வட்டிக்கு வாங்கவும் மாட்டேன். பிள்ளைங்க வாங்கிட்டாங்க. இதுக்கு இடையில் ஒரு ப்ரேயர் சென்டர் ஆரம்பிக்கணும் எங்கேயாவது ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக முயற்சி எடுத்தேன். 1 மாதமாக ஜெபம் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் மருமகன் வந்து, மாமா இவ்வளோ கடன் இருக்குது, சீக்கிரம் முடிங்க மாமாங்கிறாரு. அப்போ அதை ட்ராப் பண்ணிட்டேன். கடவுளை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். உமக்கு சித்தம் இருக்குப்பா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஆண்டோடைய சித்தன்னு பார்க்குறப்போ
எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அவர் இல்லாமல் எதுவுமே உண்மையாக பண்ணிங்கன்னா கடன் வேண்டான்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். கடன் வந்துட்டு கடன் அந்த பேங்க்காரன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். நான் ஜெபம் பண்ண ஒரு நாள் நான் பேங்க் பக்கம் போனதில்லை. பேங்க்கு எப்போவுமே போக மாட்டேன். ஏடிஎம் கார்டு என்கிட்ட கிடையாது, ஃபோன்பே கிடையாது. என் செல்லில் அந்த எவ்வளோங்க டீ 10 ரூபா உடனே இந்த ஃபோனில் அனுப்புகிற பாலிசிலாம் நம்மகிட்ட இல்லை. ஜிபி கையில் இருந்தால் சாப்பாடு, இல்லைன்னா பட்டினி, அப்படி ஒரு கண்டிஷன் நம்ம கண்டிஷன். ஆனால் கடவுளுடைய சித்தம் எல்லாமே எதுவுமே நடக்காது. கடவுள் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வழிநடத்தும் ஆண்டவர். எத்தனையோ வேதனைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும் ஆண்டவர் உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை தகப்பனை என்னை ப்ளஸ் பண்ணுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்திருக்காய் ஏற்றதாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்திருக்காய் ஏற்றதாலே சோத்திரம். அவன் தகப்பனே உண்மை நோக்கி பார்த்தான். எபனேசர் புரியல, உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். அன்பு ஜோசுவாவோடு, அவருடைய குடும்பத்தோடு, அவரோடு இணைந்து செய் பிள்ளைகளோடு தகப்பன உங்களுடைய தூயாவுடைய மகிமை இருக்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் இருக்கட்டப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனவங்க தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பன. உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பன. ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே இந்த இடம் கட்டப்பட கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற அநேக ஊழியர்கள்ப்பா, ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளுக்காக, குடும்பத்தின் பிரச்சனைக்காக, ஊழியத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக, ஊழியத்துடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நாமத்தை நான் அறிவிக்கணும்ப்பா. எனக்கு ஒரு உங்களுடைய அபிஷேகம் வேணும் தகப்பனை. உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய தூயாவுடைய மகிமை வேணும், ஒரு பவர் வேணும் தகப்பனை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த ஊழியர் மத்தியில் தகப்பனை, வந்திருக்கிற விசுவாசிகள் மத்தியில் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் மாற்றப்படணும்ப்பா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும். ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. வழி நடத்துங்கப்பா.